முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பழனியிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து விபூதியை அனுப்புனதன் காரணமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். இந்த விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தையுமே நீ பெறப்போற. முருகனை நம்பியோர் கைவிடப்படார்னு உனக்கு தெரியும் தானே. இதோ உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தரப்போகிறேன். இனிமே நீ தன்மானத்தை இழக்கவோ தலை நிமிர்ந்து போகாமலையோ எந்த விஷயமும் நடக்காது. நீ தலை குனியும்படியோ தாழ்ந்து நிற்கும்படியோ உன்னை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான், உனக்கான உதவிகளை செய்வதற்காக இந்த முருகப்பெருமான் பழனியிலிருந்து உனக்கு விபூதியை கொடுத்து அனுப்புனேன். இந்த விபூதியை தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டினா எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காம, எந்த பிரச்சனைகளிலும் சிக்கலிலும் மாட்டிக்காம நீ பத்திரமாக பாதுகாப்பாக வாழ முடியும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது எப்படி நடந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி உனக்கு சரியானதாக சாதகமானதாக ஆக்கி தர இந்த முருகன் நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னை பெத்தவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, ஆசிரியர், கணவன்னு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறது தோல்விதான். தோல்வி வந்தால் நீ துவண்டு போகாமல் அடுத்து வெற்றி வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ நான் தோற்று போயிட்டனேன்னு முடங்கி போனினா சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தைரியமாக எழுந்து நடந்தினா எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என் செல்வமே. கந்தனே துணைன்னு என்னையே நம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில் இனி எல்லா கஷ்டங்களையும் விரட்டி அடித்து உன்னை காப்பாற்ற தான் உன்னை தேடி வந்தேன். நீ யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயமும் நடக்காத விஷயமும் இந்த முருகன்கிட்ட மனமுருகி கேட்டினா நிச்சயமாக நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே. நீ கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்படும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். நீ யார் யாருக்கோ என்னென்னவோ உதவி செஞ்ச, ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றை மறந்துட்டு அவங்க வாழ்க்கையே பெருசுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? கவலைப்படாத. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியாக வாழ விட்டு வைக்க மாட்டேன். அதே போல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னையும் இப்படியே கஷ்டத்திலும் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. ஊரையே உலையில் அடித்து சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை மட்டும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழும்படி செஞ்சிட மாட்டேன். இந்த முருகப்பெருமான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறேன். யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி மட்டம் தட்டி இழிவாக பேசுனாங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை சிறப்பாக ஊர்வலம் வர செய்வேன். அதாவது உன்னை பற்றி இந்த ஊரும் உலகமும் பேரும் புகழும் பெற்று பெருமையாக பேசும்படியும், நீ அற்புதமான வாழ்க்கையை, அழகான செழிப்பான வாழ்க்கையை செல்வந்தனாய் வாழும்படியும் நான் செய்கிறதுக்காக தான் இந்த விபூதியை உனக்காக கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையே இனி மகிழ்ச்சியாக மாறப்போகுது. இது வரைக்கும் கண்ணீர், கவலை, கஷ்டம்னு பார்த்தனே, இனிமே சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சின்னு வாழ போகிற. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க போகுது. பெருசாக உனக்குன்னு எந்த ஆசையோ கனவோ எதுவுமே கிடையாது. நிம்மதியாக இருந்தால் போதும், குடும்பத்துக்கு தேவையான செலவுக்கு சரியாக காசு வந்தால் போதும்னு ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ நினைக்கிற உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்துவேனா நினைக்கிறேன்? உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லு. நிச்சயமாக உனக்கான நல்லதை நானே நடத்தி வைக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைக்க தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலையாக போகிற. இப்போது நீ செய்கிற எல்லா செயலிலும் நானே உனக்கு பாதுகாவலனாக இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இனி உனக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக மட்டுமே இருக்கும். நீயும் சந்தோஷமா மகிழ்ச்சியா உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே. அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு மனக்குமுறலோடு வருத்திக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையா, உனக்கு வழிகாட்டியாக உன் கூடவே வைக்க போகிறேன். நீ எப்படிப்பட்ட ஆள், உன் நல்ல மனசு என்னங்கிறத அடுத்தவங்களுக்கு நீ நிரூபிக்கணும்.
உன் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது என்ன உனக்கு வைக்கப்பட்ட தேர்வா என்ன? யாருக்காகவோ வாழ்ந்து காட்டணும்னு நீ யாருக்காக தேர்வு எழுத போற? யாருக்கும் நீ யாரு எப்படிப்பட்டவங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக நீ வாழ்ந்துட்டு போகணும், உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பூமியில் உன்னை ஒரு மனிதனாக படைச்சிருக்கேன். அதனால் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. மகிழ்ச்சியாக வாழ நினைக்கும் போது கெட்ட எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள்ளே வரதான் செய்யும். ஆனால் குளத்து நீர் கிணத்து நீர் முழுசையும் வாரி கொட்டினாலும் அதில் ஒரு சொட்டு நீர் கூட தாமரை இலையில் ஒட்டாது, தெரியுமா? அதே போல் எவ்வளவு கெட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் விஷயங்களையும் நீ பார்த்தாலும் எந்த கெட்ட எண்ணமும் உனக்குள்ளே ஒட்டி கொள்ளாத அளவுக்கு தாமரை இலை தண்ணீர் போல கெட்டதை நீ ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களோட நேர்மறையாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறவங்களையும் உன்னை குற்றம் சுமத்துபவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு உனக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. யாரை நம்புறதுனே தெரியாமல் எல்லாரையும் பார்த்து பயந்து மிரண்டு போய் எல்லாருமே கெட்டவங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உண்மையான உறவாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். நீ உன்னையும் நம்பலாம், உனக்குள்ள இருக்கக்கூடிய என்னையும் நம்பலாம் என் செல்வமே. வாழ்நாள் முழுவதுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ வரம் கேட்டுக்கிட்டே தான் இருக்க. ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழ்வதே உனக்கு நான் கொடுத்த மிகப்பெரிய வரங்கிறத மறந்துட்டியா? மனித பிறவிங்கிறது தான் இருக்கிற பிறவிகளிலேயே மிக உயர்ந்த பிறவியாக இருக்கு. அப்படிப்பட்ட மனித பிறவியாக ஒன்றை படைச்ச நான் உனக்கான விஷயங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கடைசி நிமிஷத்தில் கூட எது வேணாலும் மாறும்னு நீ நம்புனினா எல்லா விஷயங்களையும் அற்புதமாக நான் மாற்றி காட்டிடுவேன். உன் மனசில் இனிமே நீ எதையும் சுமந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உனக்கு எதிராக ஆட்டம் ஆடுறவங்களையும் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ எதுக்குமே கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் போவாய். கருகிப்போன ஒளிர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் உன்னை புத்தம்புது மலராக புதுசாக பூக்க வச்சு புத்துணர்ச்சியோடு தெரியும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. இனி யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே இனி தானாக உன்னை தேடி வரும். நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ எல்லாத்துக்குமே அடிப்படை உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தான். கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்காத அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். எத்தனை பேர் உன் கூட சேர்ந்து உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும் சாதாரணமாக உன்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றணும்னு நினச்சாலும் நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கடந்து போய்கிட்டே இரு. உன்னுடைய உண்மையான கடவுள் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உன்னை காப்பாற்றி 1000 துரோகிகளையும் உன் காலடியில் விழுந்து வணங்கும்படி இந்த முருகப்பெருமான் அற்புதம் செய்வேன். என்னை நம்புபவர்கள் யாரையும் நான் ஒருபோதுமே கஷ்டப்பட விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கு குழந்தையாக நான் வந்து உன் கண்ணீரை தொடச்சி உன் சந்ததிகளையும் தலைமுறையையும் காப்பாற்ற போகிறேன். இப்போதே உனக்கு சத்தியம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சத்தியமாக நான் கொடுக்க போகிற இந்த வாக்கு தான் உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்ற போகுது. எப்போவுமே உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினா நல்லா நீ வாழ முடியும். கஷ்டத்தின் உச்சத்திலேயே நீ இருந்தாலும் உனக்கு ஆறுதல் சொல்லி அழகான வாழ்க்கையை தருவதற்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன்னு நம்பு. நீ ஒருபோதும் அழுகவோ வருத்தப்படவோ கூடாது. இப்போதைக்கு நீ மனசளவில் சுக்குநூறாக உடஞ்சி நொந்து போயிருந்தாலும் கூடிய சீக்கிரமே இந்த நிலையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். எப்போதுமே உன் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் வெளிப்படுத்திட்டினா அப்புறம் அதுக்காக யோசித்து அதுக்கு வேறு தனியாக கவலைப்படணும். அதற்கு பதிலாக துக்கமோ ரகசியமோ எதையுமே உன் வீட்டில் விட்டு உன் வாயை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நிம்மதியாகவும் வாழலாம் என் செல்வமே.
இந்த முருகனின் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே உறங்க போனினா முருகா முருகான்னு நீ சொல்லும் போதே எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போயிடும். என்னுடைய அருளால உனக்கு வரக்கூடிய கனவுகள் மட்டுமல்ல, உனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களும் நனவுகளும் நல்ல நினைவுகளும் கூட நல்லபடியாகவே இருக்கும். இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த முருகன் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்.